ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. நான் செய்யலப்பா, எனக்கு இதை செய்ய பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். ஐ எம் ஸ்கேர்ட். ஸ்கேர் அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐம் ஸ்கேர்டு அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. டு டூ திஸ், டு டூ செய்கிறதுக்கு, திஸ் இதை செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஐம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் ஹர். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் ஹர். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இருக்கிறது. ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல், நீ கவனமாக இருக்கணும். வித் ஹர், அவகிட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் ஹர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட். ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பிரச்சனை, சால்வ்ட் அப்படின்னா சரியாயிடுச்சு, தீர்ந்துடுச்சு. ஸோ ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன். அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க, என்ன சொன்னேன், நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மேட் தெம் அக்ரி. ஐ மேட் தெம் அக்ரி. ஐ மேட் தெம், நான் தான் பண்ணினேன். அக்ரி, அவங்கள ஒத்துக்க நான் தான் பண்ணினேன், அவங்கள நான் தான் ஒத்துக்க வச்சேன். ஐ மேட் தெம் அக்ரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு டூ தேட். யூ டோன்ட் நீட் டு டூ தேட். யூ டோன்ட் நீட், அவசியம் இல்லை, உனக்கு அவசியம் இல்லை. டு டூ தேட், அதை பண்ணுறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை, அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போ வரணும். நான் எப்போ வரணும். நான் எப்போ வரணும், நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வென் ஷுட் ஐ கம். வென் ஷுட் ஐ கம். ஷுட் அப்படின்னா வேண்டும். ஸோ வென் அப்படின்னா எப்போ, ஐ கம்னா வரணும், நான் எப்போ வர வேண்டும். வென் ஷுட் ஐ கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணினேன். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணினேன். உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிட் எவ்ரி திங் ஃபார் யூ. ஐ டிட் எவ்ரி திங் ஃபார் யூ. ஐ டிட், நான் பண்ணினேன். எவ்ரி திங், எல்லாமே. ஃபார் யூ, உனக்காக. நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன். ஐ டிட் எவ்ரி திங் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு டிவி பார்க்கலாம் நேரம் இல்லை. எனக்கு டிவி பார்க்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் டிவி. ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் டிவி. ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு நேரம் இல்லை. டு வாட்ச், பார்க்குறதுக்கு, டிவி. ஸோ டிவிலாம் வந்தால் பார்க்குறதுனா சி தானே, இங்கே ஏன் வாட்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ டிவி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து வாட்ச் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் டிவி. இங்கே வந்து ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சி டிவி அப்படின்னு சொல்லக்கூடாது. டிவிலாம் பார்க்குறது வந்து வாட்ச்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பசங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி கிட்ஸ் டு யூ ஹாவ். ஹவு மெனி கிட்ஸ் டு யூ ஹாவ். டு யூ ஹாவ், நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இருக்காங்க. ஹவு மெனி கிட்ஸ், எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்க. ஹவு மெனி கிட்ஸ் டு யூ ஹாவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் கிவ் மீ எ கால் பிஃபோர் யூ கம். ஜஸ்ட் கிவ் மீ எ கால் பிஃபோர் யூ கம். ஜஸ்ட் கிவ் மீ எ கால், எனக்கு ஒரு கால் பண்ணு. பிஃபோர் யூ கம், நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He called me before he came. He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். ஸோ இது வந்து பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதனால் ரெண்டுமே பாஸ்ட் சென்டென்ஸ். ஓகேவா? He called me
பிஃபோர் ஹீ கேம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணினான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தனியாகவே சமாளிச்சிடுவியா, நீ தனியாக சமாளிச்சிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ மேனேஜ் பை யோர் செல்ஃப், கேன் யூ மேனேஜ் பை யோர் செல்ஃப். கேன் யூ மேனேஜ், நீ சமாளிச்சிடுவியா, உன்னால் சமாளிக்க முடியுமா. பை யுவர் செல்ஃப், நீயே சமாளிச்சிடுவியா. ஓகேவா. ஸோ இதுவே நீ தனியாக சமாளிச்சிடுவியா, அதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா கேன் யூ மேனேஜ் அலோன், கேன் யூ மேனேஜ் அலோன். அலோன்னா தனியாக. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணினேனா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ, டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ, டிட் ஐ டூ சம்திங். நான் ஏதாச்சும் பண்ணினேனா, டு ஹர்ட் யூ, உன்னை கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் ஏதாவது பண்ணினேனா. டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் உன் கூட தங்கலாமா, இன்றைக்கி நான் உன் கூடவே தங்கலாமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே, கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே. கேன் ஐ ஸ்டே, ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ கேன் ஐ ஸ்டே நான் தங்கலாமா, பர்மிஷன் கேட்குறோம், அதனால கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் ஐ ஸ்டே வித் யூ, உன் கூட, டுடே இன்றைக்கி நான் உன் கூட தங்கலாமா. கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது பிடிக்கலையா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ லைக் இட், டோன்ட் யூ லைக் இட். உனக்கு இது பிடிக்கலையா. ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு அது பிடிக்கலை, அவனுக்கு அது பிடிக்கலை. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹீ டசன்ட் லைக் தட், ஹீ டசன்ட் லைக் தட். அவனுக்கு அது பிடிக்கலை, ஹீ டசன்ட் லைக் தட். இதுவே அவனுக்கு அது பிடிக்கலையா, அவனுக்கு அது பிடிக்கலையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டசன்ட் ஹீ லைக் தட், டசன்ட் ஹீ லைக் தட். அவனுக்கு அது பிடிக்கலையா. ஸோ ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை டஸ் ஹீ லைக் தட், வை டஸ் ஹீ லைக் தட். இதுவே ஏன் அவனுக்கு அது பிடிக்கலை, அவனுக்கு ஏன் அது பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை டசன்ட் ஹீ லைக் தட், வை டசன்ட் ஹீ லைக் தட். வை டசன்ட் ஹீ லைக் அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கலை, தட் அப்படின்னா அதை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனான், அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ டிட் இட் இன்டென்ஷ்னலி, ஷீ டிட் இட் இன்டென்ஷ்னலி. இன்டென்ஷ்னலி அப்படின்னா வேணும்னே பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஷீ டிட் இட், அவள் பண்ணுனா, அவள் இதை பண்ணுனா. இன்டென்ஷ்னலி வேணும்னே தான், அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், ஐ விஷ் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஸோ தங்குறது அப்படின்னா ஸ்டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ விஷ் அப்படின்னா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். டு ஸ்டே தங்குறதுக்கு. இன் யோர் ஹவுஸ் உங்களோட வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ நீ செய், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட், யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட். யூ கேன் டூ இட், நீ இதை பண்ணலாம். வென் எவர் யூ வாண்ட், நீ எப்போ ஆசைப்படுறியோ நீ இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம். யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் வேலையாக இருக்காங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வேலையாக இருக்காங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் பிஸி, எவ்ரி ஒன் இஸ் பிஸி. ஸோ இதுவே எல்லோரும் வேலையாக இருக்காங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரி ஒன் பிஸி, இஸ் எவ்ரி ஒன் பிஸி. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், பிஸி அப்படின்னா வேலையாக இருக்கிறத நம்ம பிஸின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been doing this? How long have you been doing this? How long எவ்வளவு காலமாக. Have you been doing இதை பண்ணிகிட்ருக்க. this இதை. ஓகேவா. ஸோ இதுவே நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I have been doing this for 2 months. I have been doing this for
2 months 2 மாதங்களாக for 2 months I have been doing this நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நான் வந்து 2002லேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா I have been doing this since 2002 இல்லைனா நான் போன வாரத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். I have been doing this since last week. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் மறுபடி உனக்கு கால் பண்ணுறா. அவள் திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She calls you again and again. She calls you again and again. She calls you அவள் உனக்கு கால் பண்ணுறா. again and again திரும்ப. ஓகேவா. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Let me know if you need anything. Let me know if you need anything. Let me know எனக்கு தெரியப்படுத்து. If you need anything உனக்கு ஏதாவது தேவை என்றால். need அப்படின்னா தேவை, anything அப்படின்னா ஏதாச்சும். If you need anything உனக்கு ஏதாவது தேவை என்றால். let me know எனக்கு தெரியப்படுத்து, என்கிட்ட சொல்லு. ஓகேவா. ஸோ இதுவே எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.